ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி இர்ரெகுலர் அட் மேஜிக் ஹை ஸ்கூல்ன்ற அனிமே சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் உண்மையிலேயே நல்லா தான் கைஸ் இருக்குது. இன்னும் ஒன்று, இது மட்டும் கொஞ்சம் அதிகமான எபிசோடு இருக்குது, நம்மளால போட முடியும். அது எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்குது. கம்பல்சரி இதை நான் கண்டினியூ பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுக்கணும். அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற வியூஸை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நான் தொடர்ச்சிய வீடியோ கண்டினியூ பண்றேன். சரிங்க, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிடுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வியூஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போற லெவலுக்கு போச்சுன்னா கன்ஃபார்ம் நான் இந்த வீடியோவை கண்டினியூவா போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? மேஜிக் விசித்திரமான கதைகளில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் 21வது நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி காரணமா தொழில்நுட்பங்களோட சேர்ந்து ஒன்ன இணைக்கப்பட்டது. சுமாரா ஒரு 2030ஆம் ஆண்டுல தொடங்கிய கடுமையான குளிர்ச்சி காரணமா ஃபுட் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடுச்சு. இதனால மற்ற நாடுகளுக்கு இடையே சண்டைங்க ஆரம்பிச்சது. இதனோட விளைவா 2045ல 3வது உலக போர் வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களா நீடித்தது. இதனால மக்கள் தொகையோட எண்ணிக்கை 3 பில்லியனா சரிந்தது. ஆனா உண்மையிலேயே இந்த போரானது ஒரு நியூக்ளியர் போரா மாறல. அதுக்கான காரணமே அப்போ யூஸ் பண்ணப்பட்டது எல்லாமே மேஜிக் மட்டும்தான். இறுதியா அந்த 21வது நூற்றாண்டோட கடைசியில இப்படியாப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில ஒவ்வொரு நாடும் மேஜிக் யூசர்ஸ உருவாக்குறதுக்காக போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஒரு பொண்ணும் அவனோட அண்ணனை பத்தி ஃபீல் பண்ணிருக்கா. அவன் அண்ணனும் என்ன பண்ணான்னு பார்த்தா அவன் அந்த போர் நடக்கிற இடத்துல நின்று இருக்கான். அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியர் பாம் அளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்ணி அடிக்க அந்த இடமே வெடிச்சு செதறுது. அப்புறமா கிட்டத்தட்ட இப்ப பிரசன்ட்ல 4/3/2095 வருஷத்தை காமிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு இருக்குது. அண்ணா, நீ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அதிகமான மார்க் எடுத்ததானே, ஆனா உனக்கு பதிலா அந்த இடத்துக்கு நான் போக கூடாது. அப்ப அவனும், மியூக்கி, என்னதான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் அது எல்லாமே பேப்பர்ல எழுதுறது மட்டும்தான். ஆனா இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேஜிக் யூசர்ஸை பொறுத்து தான். உன்னோட அந்த மேஜிக் டேலண்ட்டை வச்சு தான் இங்க இடம் போடுவாங்க. ஏதோ பரவாயில்ல, இந்த ஸ்கூல்ல என்ன ஏதோ ஒரு சாதாரண பையனா நினைச்சு சேர்த்துக்கினாங்க. அது ஒரு சின்ன லக்கு தான். எப்படி இருந்தாலும் நீ தான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவன். மியூக்கி, சொல்றது கேளு. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. என் மேல நீ எவ்வளவு அக்கறை வச்சுக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா என்னை விட நீ அந்த இடத்துல இருந்தினா எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. இல்லனா நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணின்னு இருக்க. அப்படிலாம் சொல்லாத. நீ எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி தான் யோசனை இருக்க. என் மேல இவ்வளவு அக்கறை வச்சுன்னு இருக்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும், நிறைய டேலண்ட்டை வளர்த்துக்கணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும். அப்ப இவங்களை வெக்கப்பட்டுட்டு அப்ப நீங்க எவ்வளவு அக்கறை வச்சுன்னு இருக்கீங்க என் மேல அப்படின்ற மாதிரி வெக்கப்பட இவன் ஏன் இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிறா புரியல. மீக்கி, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. என்னை பத்தின எந்த டீட்டெயிலும் இந்த ஸ்கூலுக்கு அவ்வளவா தெரியாது. அதனால நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்டாவே இந்த இடத்துல படிக்க போறேன். நீ புத்திசாலி பொண்ணுன்றது எனக்கு தெரியும். ஆனா நீ இதை புரிஞ்சுப்ப, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை நீ எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்ல அவ்வளவு கொஞ்சம் வைக்கப்படுறாங்க. சரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சரி, நான் இங்கிருந்து போயிட்டு வரட்டா அப்படின்னு அவங்களும் கிளம்ப. அப்புறமா ஹீரோவும் இதுக்கப்புறம் என்னோட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோவும் அந்த இடத்துல நடந்து வரும்போது, இது நேஷனல் மேஜிக் காலேஜை சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூலு. இந்த இடத்துல சேரணும்னா அது அபிஷியலா கவர்மெண்ட் நடத்துற இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகி தான் உள்ள போகணும். இந்த இடத்துல மேஜிக் யூசர்ஸை உருவாக்குறதுக்காக பயிற்சி கொடுக்குற இடமா இப்போ இந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசனை இருக்க. அப்பன்னு 2 பொண்ணுங்களும் கிராஸ் பண்ணி போகும்போது, ஆமா அவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமாவா? என்னதான் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் உற்சாகமா தான் தெரியுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் யோசனை போது அவங்களும் முன்னாடி, நீங்க நியூ ஸ்டூடெண்டா, நான் உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணணுமா? இவங்க என்னை விட ஹை கிளாஸ் 1 சேர்ந்தவங்க. இல்லைங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு ஹீரோவும் அவங்க கையில இருக்க சிஐடின்ற ஒரு வளையல் மாதிரி இருக்குது அதை அவனும் பாக்க. அப்பனா இவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். சரி, என்னோட பேரு மயூமி செகுசா. என்னோட பேரு தட்சுயா ஷீபா. இது தட்சுயா ஷீபாவா? ஓகே. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணும், பிரசிடென்ட் என்ன பண்றீங்க? அங்க செரமோனி வேற ஆரம்பிக்க போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்களும் வந்து கூட்டின்னு போகிறதுக்கு வர. அப்ப ஹீரோவும், சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு அவனு கிளம்புறான். அதுக்கப்புறம் செரமோனி நடக்கிற இடத்த காமிக்க ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர. இந்த முன்னாடி பக்கம் உட்காந்து இருக்கும் எல்லாருமே ப்ளூம்ஸ், மேல உட்காந்து இருக்கும் எல்லாருமே லோ கிளாஸை சேர்ந்தவங்க. இந்த இடத்துல பாகுபாடு பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப ஹீரோவும் ஒரு சேர்ல போய் உட்கார. எஸ்கியூஸ் மீ, பக்கத்துல நாங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்டு 2 பொண்ணுங்களும் வந்து உட்கார. அப்ப அந்த பொண்ணும், என்னோட பேரு மிசுகி ஷிபாடா. பொண்ணு கண்ணாடி போட்டு இருக்காளே. சரி, என்னோட பேரு தட்சுயா ஷீபா. நான் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப பக்கத்துல உட்காந்து ரெட் ஹேர் பொண்ணும், என்னோட பேரு எரிகா ஷீபா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஷீபா. அப்ப அந்த பொண்ணும், உனக்கு இது தற்செயலா நடந்ததா நினைக்கிறேன், எதை பத்தி பேசினு இருக்க? அதான் உன்னோட பேரு கடைசியா ஷீபா, இவளோட பேரு ஷீபாடா, என்னோட பேரு கடைசியா ஷீபா. சரியா? ஏய், சூப்பரா கண்டுபிடிச்சிய. என்ன பண்றதுங்களா இதெல்லாம் வச்சு. சரி, இப்போ செரமோனி ஆரம்பிப்போன்னு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க. அதுக்கப்புறம் செரமோனி நடந்து முடிஞ்ச பிறகு தற்போதைய பிரசிடென்டா இருந்த அவங்களும் பேசிட்டு அந்த
இடத்துல இருந்து கிளம்ப இப்ப நம்மளோட ஸ்கூலுக்கு புதுசா வருகை புரிந்திருக்கும் ஸ்டூடெண்டான அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் மியூகி ஷீபா. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செரிமனியை ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் கேட்டு ரசிச்சுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பரவாயில்ல நல்லா வளர்ந்துற நிறைய நல்லா சூப்பரா பேசுறாளே அப்படின்ற மாதிரி அவனை பார்க்க அதோட அந்த செரிமனியும் முடியுது. அப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஷீபா எல்லாம் போயிட்டு ஹோம் ரூம் போய் செக் பண்ணிட்டு வரலாம். இல்ல என்ன மன்னிச்சிடு, இப்ப நான் என்னோட தங்கச்சி மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. என்னது தங்கச்சியா? அப்ப பக்கத்துல இந்த கண்ணாடி போட்டு போனோம். ஒரு நிமிஷம் நான் அதை சொல்லட்டா? அப்பனா உன்னோட சிஸ்டர் வந்து மியூகி ஷீபா தானே? சரியா சொன்னேன். ஏய் அப்பனா நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? இல்ல நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் எல்லாம் கிடையாது. என்னோட பர்த்டே வந்து ஏப்ரல் மாசம், அவளோட பர்த்டே வந்து மார்ச் மாசம். அவ கூப்பிடுறது என்ன அண்ணானு தான் கூப்பிடுறா. அவளுக்கு அது பிடிச்சிருக்கனால நான் அப்படியே விட்டுட்டாத. சூப்பர் சூப்பர், உன்னோட ஆராவும் அது மட்டும் இல்லாம அவளோடதும் ஒரே மாதிரியான பார்வையை வச்சுன்னு இருக்கீங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஆயிட்டு நான் நினைச்சது மாதிரியே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னால ஒருத்தரோட ஹாராவை பார்க்க முடியுமா? அப்படின்னா உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கண் பார்வை தான். இவளால என்னோட உடம்புல இருந்து வெளிவர அந்த ஆராவோட உமிழ்வை பார்க்க முடியுது. இவகிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், என்னோட சீக்கிரட்டை பாதுகாக்கணும் எப்படியாச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மியூகி வர வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. சரி வா இங்க இருந்து போவோமா? அப்ப அந்த இடத்துக்கு பிரசிடென்ட்டும் வந்துட்டு உன்னை நான் திரும்பியும் சந்திப்பேன் எதிர்பார்க்கல. அப்ப கூட வரணும் மார்ச் பார்க்க. அப்ப மியூகியும் நீங்க 2 பேரும் என்ன என்னோட அண்ணன் கூட எதனா டேட்டிங் போறீங்களா என்ன? இல்லவே இல்ல மியூகி, இவங்க 2 பேரும் என்னோட கிளாஸை சேர்ந்தவங்க. சரி என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி மியூகி எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிச்சா, எல்லாம் தெரிஞ்சிருச்சா, சரி போவோமா? அப்ப இவங்க தாங்க பரவாயில்ல மியூகி கவலைப்படாத, நாங்க எல்லாத்தையும் பாக்குறோம். இன்னைக்கு வெறும் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். பக்கத்துல இருந்து என்ன சொல்றீங்க பிரசிடென்ட்? சரி நீ கவலைப்படாத, இன்னொரு தடவை எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துக்கலாம். சரி சீபா இன்னொரு தடவை எப்பனா பார்த்தா அப்ப பேசலாம் சரியா அப்படின்னு அவங்க கிளம்ப அவங்க கூட இருக்கணும் இவனு முறைச்சு பாக்குறான். அப்புறமா இவங்களும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவோ சிஸ்டம் நோண்டி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மியூக்கியும் காஃபி போட்டுன்னு இருக்காங்க. அந்த டைம் அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு எனக்கு நிறைய மெசேஜ் வந்தது, ஆனா நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னாலதான் அந்த மாதிரி உனக்கு எதனா பொண்ணுங்க அமைச்சிருக்குதா, அவளுங்க எதனா அமைச்சானுங்கன்னா நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் டென்ஷனாவே ஹீரோவும் போயிட்டு தடுக்கிறான். கூல்டனாவே ரொம்ப டென்ஷன் ஆகாது மியூக்கி, என்ன மன்னிச்சிடுனா நம்மளோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவரோட கம்பெனில உதவுறதுக்கு பதிலா நான் அவரையே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஸ்கூல்ல வந்திருக்கேன். இப்போ நான் அதை நினைச்சுலாம் ரொம்ப கோவப்படல, அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. சரிண்ணா நீ என் கூடவே அதுவே போதும்ன்ற மாதிரி அவங்களும் அவங்ககிட்ட கேட்க, அதுக்கப்புறம் மறுநாள் இவங்களும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போக அந்த இடத்துல பார்த்தா ஏதோ கராத்தே பிராக்டிஸ் பண்ற இடம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ போன உடனே நிறைய பேர் இவன் அட்டாக் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம மியூக்கியும் அங்க போனா இந்த மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு மாட்டத்தலையரு. அப்புறம் என்ன மியூக்கி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர், எப்படிலாம் போகுது உங்க பிராக்டிஸ்? பார்த்தா எப்படி தெரியுது, வர ரொம்ப அழகாயிட்டே வரைய போல அப்படின்ற மாதிரி அவரும் வினோதமா அவங்க கிட்ட போய் பண்ண. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவார. இதை உணர்ந்து அவரும் தடுத்துடுறாரு. என் தங்கச்சி கிட்ட என்ன வேலை பண்றீங்க, என் கூட வந்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னா தட்சுயா இன்னைக்கு என்ன ஜெயிக்கிற மாதிரி ஆசை இருக்குதா, அதுதான் நடக்காத காரியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆனா என்ன பண்றது நம்ம ஹீரோ வழியே தாக்க முடியும்ல, அவனும் அட்டாக் பண்ணி தான் இருக்கான். இருந்தாலும் அவர்ல பிளாக் பண்றாரு. வா என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபைட்டு தொடருது. இறுதியா நம்ம ஹீரோ ஜெயிக்கல, அவன் அப்படியே சோர்ந்துட்டு அப்படியே படுத்துறான். நேத்திக்கிழமை மியூகி அங்க வந்துட்டு ஆனா இந்த இதை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிடுறாங்க. அப்ப மியூக்கியும் சரி வானா லஞ்ச் சாப்பிடலாம், மாஸ்டர் நீங்க கூட வாங்க நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஹீரோ கிளாஸ்ல வேகமா கீபோர்டு யூஸ் பண்ணி நிறைய டீட்டெயில் சேர்த்து வச்சுன்னு இருக்கான். எப்பா எவ்வளவு வேகமா பண்ற, எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா ஸ்பீடு வந்துடும். அப்ப இவனு முன்னாடி தோணும் ஏய் சூப்பரா பண்றியடா, கீபோர்டை யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் எல்லா சிஸ்டம்குள்ள புத்திர போலியா. டேய் எல்லாமே பழகிடுச்சுன்னா கஷ்டம் கிடையாது சரியா? ஓ சரிடா என்னோட பேரு லியோன், அதனால என்ன ஷார்ட்டா நீ லியோன் சொல்லு. நான் கவர்ஜன்ஸ் டைப் 40 ஃப்ளேம் மேஜிக்ல கை தேர்ந்தவன். என்னோட பேரு தட்சுயோ ஷீபா, என்ன நீ தட்சுயோன்னு சொல்லு. சரி நீ இப்ப என்னடா பண்ணின்னு இருக்க? ஓ அது கேக்குறியா, நான் இந்த இடத்துல ஒரு மேஜிக் இன்ஜினியரா மாற போறேன், அதாவது ஒரு மேஜிக் யூசர். அப்ப இதை கேட்ட பக்கத்துல இருந்த அந்த பொண்ணும் ஏ தட்சுயோ யார் இந்த பையன், ஒரு நிமிஷம் யார் இந்த பையன்? தட்சுயா ஐயா என்ன பார்த்தா என்ன பையன் மாதிரியா தெரியுது, நான் ஒரு பொண்ணுடா, பொண்ணை விட கை தேர்ந்தவனா. இப்ப என்ன சொன்ன அப்படின்னு 2 பேருல வாங்குவது வார. அப்ப இந்த கண்டிப்பட்ட பொண்ணும் ஏய் டென்ஷன் ஆகாதீங்க அமைதியா போய் உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பெல்லும் அடிக்குது. சரி டைம் ஆயிடுச்சு, கிளாஸ் வர நடத்த போறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் டீச்சர் அவங்க வர ஹீரோ அவங்கள பார்த்துட்டு ஷாக்காவே அவங்களும் இவனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டேரியா இடத்துல இவங்களும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் திரும்பி சண்டை தான் வருது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம மியூக்கியும் வர நான் கூட சேர்ந்து சாப்பிடலாமா? வா மியூக்கி இங்க வா இடம் தரேன். ரொம்ப நன்றி எரிக்கா. ஆமா யார் இது? இவ என்னோட தங்கச்சி மியூக்கி ஷீபா, இவ தான் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு இவங்க இன்ட்ரோடக்ஷன் நம்ம லியோன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு மியூக்கி ஏன் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீ இப்போ வந்த, வா நம்ம போய் அங்க சாப்பிடும். இல்ல நான் இவங்க கூட உட்காந்து சாப்பிடலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் இந்த மாதிரி சொல்ற மியூக்கி, இந்த மாதிரியான லோ கிளாஸ் ஆளும் கூட நீ போய் சாப்பிட போற, உன்னோட லெவல் என்ன, இவங்க கூட எல்லாம் போய் உட்காந்து சாப்பிடணும்ன்ற நீ இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு லியோன்னு சண்டைக்கு போக. அப்ப இதை கேட்ட ஹீரோவும் சரி மியூக்கி நான் சாப்பிட்டுட்டேன், இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், நீ இதுக்கப்புறம் பாத்துக்கோ. அப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தசுயா ஏன்டா நீ
போற. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்ப சாயங்கால டைம்ல திரும்பியும் அவனுங்களே பிரச்சனை பண்ண வர, அந்த பிரச்சனை அங்கேதான் முடிச்சு, இப்ப ஏன்டா வந்தீங்க? மியூக்கி கிட்ட நாங்க கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்குது, அதுக்காக தான் இப்ப வந்தோம். அவகிட்ட என்னத்துக்கு இப்ப நீங்க தேவையில்லாத விஷயத்த பேச போறீங்க? அதுக்கான டைம் எல்லாம் கிடையாது. அண்ணா என்ன பண்ணலாம், நீ கவலைப்படாத, அமைதியா இரு. அங்க பார்த்தா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு கூட போய் பிரச்சனை பண்றானுங்க. மியூக்கி எங்களோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவனையும் அவளும் அவளோட அண்ணனான தட்சையும் பிரிக்க நீங்க பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் நாங்க மூடவே மாட்டோம். கேட்ட இவங்களும் சரியாதான் சொன்னேன், சூப்பரா எங்களை பத்தி புரிஞ்சு வச்சுருக்கியப்பா, ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிற? அதெல்லாம் இல்ல. சரி கேளுங்க லோ கிளாஸ் பசங்களா, தயவு செஞ்சு அவளை எங்க கிட்ட கொடுத்துருங்க. அங்க அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நீங்க இதுல தலையிட வேணும்னு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். இல்ல முடியாது, என்னதான் ஹையஸ்ட் கிளாஸ்ல இருந்தாலும் நாங்க உங்க லெவலுக்கு வரத முடியும். ஏன் எங்களை இப்படி எல்லாம் பிரிக்கிறீங்க? உங்களுக்கான அது தகுதியே கிடையாது, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அப்படின்னு உங்ககிட்ட மட்டும் திறமை தனிப்பட்ட முறையில எது இருக்குதுன்னு தெரியலையே, எங்களை அந்த மாதிரிலாம் நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு இவங்களும் டென்ஷன் கத்த, அவனும் இவங்களை முறைக்க ஹீரோவும் அலர்ட்டா இருக்கான். இல்ல எதுவும் நடக்க போகுது. அப்ப எதுல இருந்து அவனும் வில்லத்தனமா சிரிக்க, ஓ அப்பனா நாங்க எந்த விதத்துல உங்களை விட உயர்ந்துட்டோன்றத நிரூபிச்சு காமிக்கணும்ன்ற. சரி உனக்கு காட்டிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண ரெடியாக, அப்படியா சரி மோதி பாத்துருவோமா அப்படின்னு லியோனும் தயாரா இருக்க. அவனும் அட்டாக் பண்ண வர இவனும் தடுக்கத்து போக, சரியா அந்த டைம் நம்ம ஹீரோவும் தடுக்க போக அந்த இடத்துக்கு நம்ம சீபாவும் போயிட்டு தடுத்துறாங்க. நீயா எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற? லூசு பையில நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரி சரி உனக்கு என்ன பொறாமையா இருக்குதா? நான் இப்போ உனக்கு காப்பாத்து வந்து அப்படின்னு இவனும் சண்டை போட, இன்னொரு பக்கம் அவனு கேங்ல இருந்து இன்னொருத்தனும் மத்தவனுங்களும் ரெடியா இருக்காங்க இவனுங்களை அட்டாக் பண்றதுக்கு. அப்ப இன்னொரு பொண்ணும் எல்லாரும் நிறுத்துங்க இந்த சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ண, இதை பார்த்து நம்ம மியூக்கியும் வேணாம், ஹீரோவும் இல்ல இரு அப்படின்னு வேற யாரோ அதை பிரேக் பண்றாங்க. இங்க என்ன நடந்துன்னு இருக்குது? நீங்க எதனா இங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களை தற்காப்புக்காக மோசமான தண்டனை கொடுக்க வேண்டிய நிலைமை இங்க வரும். யாரும் தள்ளி நில்லுங்க, நான் தான் இந்த டிசிப்ளின் கமிட்டியோட லீடர் மாதிரி. நீங்க இந்த எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்ணின்னு இருக்கீங்க? நீங்க இருக்கிற எல்லாருமே உங்கள இங்க இருக்கிற ஒரு சில பேரு ஒரு மோசமான ஸ்பெல் ஆக்டிவேட் பண்றதுக்கு போனதுனால உங்க எல்லாருக்கும் சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனா இரு நான் போய் என்னன்னு கேக்குறேன், ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க சும்மா இந்த இடத்துல பேசின்னு தான் இருந்தோம், இப்படி எந்த கை கலப்பும் கிடையாது. ஆமா யாரு நீ? வெறும் பேசின்னு தான் இருந்தீங்களா? ஆமா மேம், நாங்க சும்மா மேஜிக் டெக்னிக்கை பத்தி தான் ஷேர் பண்ணி பேசின்னு இருந்தோம். அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு மோசமான ஸ்பெல் ஆக்டிவேட் பண்றதுக்கு போனாலே அதுக்கு நீ என்ன சொல்ற? அது வெறும் ஒரு சாதாரண பிளாக் ஸ்பெல் தான், அதோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மி தான், அதனால அதை ஈஸியா கட்டுப்படுத்திட்டோம். ஓ பரவாயில்லையே, இவ்வளவு நிறைய டீட்டெயிலா வச்சுன்னு இருக்க, உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது தம்பி. வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்றேன், நீ உண்மையிலேயே சூழ்ச்சி செய்யறதுல திறமையானவன் தான். இது சூழ்ச்சி எல்லாம் கிடையாதுங்க, சும்மா சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது சொல்லக்கூடாதா? நாங்க வெறும் ஒரு லோ கிளாஸ் மாணவர் தான். உண்மையிலேயே எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் இந்த ஸ்கூல்ல நீடிச்சு நிலைக்கணும்னா அவனோட டேலண்ட்டை காமிச்சுதான் ஆகணும். ஆனா அதுக்காக என்னோட ரகசியங்களை நான் வெளியே தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு அவனும் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி சின்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு நிறைய எபிசோடு இருக்குது, அதான் கண்டினியூவா போடணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் கம்பல்சரி இந்த வீடியோக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வியூஸ் போச்சுன்னா கன்ஃபார்ம் நான் தொடர்ச்சியா இந்த வீடியோவை இந்த அனிமே சீரிஸை போட ஸ்டார்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா அது எல்லாமே உங்களோட முடிவு தான். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?